நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. இன்னைக்கு ஒரு புது பேப்பர் இறங்கியிருக்கு, அதை பார்த்துட்டு படுக்கலாம். என்ன பேப்படமா? அப்ப வேண்டாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பிடிக்குமே. பிள்ளைகளுக்கு இந்த பேப்பர் எல்லாம் காட்டாதீங்க, அது பயந்து வளரும். அப்படி வளரக்கூடாது. அது சும்மா நடிப்பு தானே நினச்சா ஒரு பயம் வராது. இங்க இந்த சாரி நல்லா இருக்கா? நாளைக்கு பாலியாச்சுக்கு தான் கட்ட போறேன். நைட்டே கட்டிட்டு படுக்க போறியா? இல்லை இல்லை, சும்மா உடுத்து பார்த்தேன். பின்ன இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மாலை கிடச்சல பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இது அன்னைக்கு பார்த்த படம் மாதிரியே தான். அப்பா ரொம்ப பயப்படும். அப்பா அந்த மியூசிக் காட்டப்பவே எனக்கு பயமா இருக்கு. இந்த கண்டாவி எல்லாம் பார்த்தா நான் தூக்கத்தில் கண்டிப்பாக கடந்து கொய்யா மறையான்னு விழிப்பேன். அக்காவுக்கு லைவ் பார்த்ததுனால கரெக்டாக அந்த பெட்ரூமுக்கு வந்துட்டேன் பாரு. ஆமா ஆமா, மூதேவி சீக்கிரம் படுத்து தூங்குது பாரு. எனக்கு குப்பையெல்லாம் ஒன்றும் சேர்த்து வச்சல. அது நாம் இப்போ நடு தெருவில் நிற்க வேண்டியிருக்கு. ஏதாவது எடுத்தால் திருடையும் அப்படி இப்படின்னு சொல்லுது. இதுவே வேற வீடெல்லாம் இப்படி அழகாக வச்சுட்டு லைவில் வந்து வேற எனக்கு வீடு பாரு எனக்கு வீடு பாருன்னு இதுவுள்ள சும்மா வச்சுருந்தா கொள்ளலாமா? இருந்தாலும் ஒன்று அவைய லைவில் வந்து எனக்கு தந்தவை எழுப்பத்தில் யார் வந்தோம். அண்ணா இந்த பேராக்கி மேலே சாவி என்ன இல்லை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க பார்த்தா தெரியல. நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தோம் இல்லை இல்லையா, அதனால தான் கேட்கேன். கையில் கத்தி மொட்டைத்தலை உண்டக்கண்ணு யார் சொல்லு அப்போ? கடவுளே, திருடனா? லைவில் வந்தப்போ என்ன சொன்னா பிறகு மேலே சாவி இருக்குண்ணா, அங்கே ஒன்றும் காணோம். இப்படி போய் சொல்லுவியா நீ? அம்மாண்ணா, எனக்கு அம்மான சத்தியம் சாவி தொலைஞ்சே போச்சு. நான் தேடி 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 சத்தியமா உள்ளது எனக்கு பிள்ளைகளான சத்தியம். அக்கா உண்மையை சொல்லக்கா, அவரு ரொம்ப கோவக்காரர். குத்தி மலத்துவார் பார்த்ததா. என்ன குத்தினாலும் கொன்னாலும் குடஞ்சாலும் இல்லாத இதை நான் எப்படி எடுத்து கொடுக்கிறது? நமக்கு தேடல 3 சேர்ந்து தேடலாமா? கூட சாவி தேடி பின்ன பீரை திறந்து எடுத்து எனக்கு வேறு வேலை இல்லையா? அக்கா உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. நீ உண்மையை சொல்லி அந்த சாவி எடுத்து கொடு. இல்லாட்டா அப்பா அவர் கோவக்காரர்னா குத்து குடலு மேலே எடுத்து பார்த்துக்க. கடவுளை நான் யாருக்கிட்ட போய் செல்ல? அதுக்கு சத்தியமாக அது சாவி காணும். அந்த நேரத்தையும் தேடிட்டு இருக்கேன். நாளைக்கு பால் வச்சுக்க கூட எனக்கு ஒரு இந்த காட்டன் சேலை தான் கொடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. பீரை திறந்தா தானே பட்டு சாரி எடுக்க இருக்கு. இல்லை இந்த கத்தியை பிடி. ஏன் அண்ணா? 2 போட்டால் தான் சரி வரும். ஐயோ திருடன் ஓடி வாருங்க, காப்பாத்துங்க, என்ன கொல்லியன் இடிச்சிடிச்சு கொல்லியன். ஐயோ ஓடி வாருங்க ஓடி வாருங்க. கடவுளே, அப்ப கனவா? திருடன் வந்தான் பார்த்துக்கொள்ளுங்க. வரல அப்போ திருட வந்தானே. நல்லா போச்சு எனக்கு கதை. பண்டு படையை படிச்சு யாரோ பந்தளத்துக்கு போனாங்களா, அங்கே பந்தம் குளிச்சு படைன்னு சொன்ன மாதிரி ஆப்போச்சு.